ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, விலகிய உறவு உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேச போகின்றது. நீண்ட நாட்களாக பழகிய உறவு, ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒரு கட்டத்தில் உதறி தள்ளிவிட்டு உன்னை விட்டு சென்று விட்டது. நீயும் வேண்டாம், உன் உறவும் வேண்டாம். உன்னால் நான் கஷ்டப்படுவதும் வேண்டாம், காயப்படுவதும் வேண்டாம், உன் அன்பும் வேண்டாம். இனி என் வாழ்க்கைக்கு நீயே வேண்டாம் என்று கூறி உன்னை விட்டு விலகி சென்று விட்டது ஒரு உறவு. சென்ற இடத்திலேயே இன்று வரை நின்று கொண்டிருக்கின்றாய் நீ. மறக்க முடியாமல், வெறுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகளிலிருந்து உன் அப்பா எனக்கு நன்றாக புரிகின்றது. நீ அவரின் மீது கொண்ட அன்பு. உன்னை விட்டு விலகி சென்று விட்டதால் அவர் சந்தோஷமாக இருக்கிறாய் என்று ஒரு பக்கம் உன் மனதில் கூறினாலும், இல்லை, என் மீது அவர் உயிரையே வைத்திருந்தார். என்னை விட்டு விலகி அவர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று ஆணித்தரமாக உன் மனதில் தோன்றுகின்றது. ஆனால் உண்மை என்ன? சில சமயங்களில் என்னை மறந்திருப்பாரா என்று ஒரு மனம் யோசிக்கின்றது. மறக்கக்கூடிய வகையில் நான் அவருடன் பழகவில்லை என்று மறுமனம் கூறுகின்றது. உன்னை நீயே ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு வேளையிலும். ஆனால் அடுத்த ஒரு நபரின் மீது அந்த அளவிற்கு பாசத்தை இன்று வரை வைக்க முடியவில்லை. அவரை விட அதிகமான பாசத்தை வைத்த நபர்களால் கூட உன்னால் அவர்களின் மீது அதே அன்பை காட்ட முடியவில்லை. வாழ்க்கையில் ஒரு முறை அடிபட்டு விட்டேன். அந்த அடியிலிருந்து இன்று வரை எழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் பாசத்தை வைத்துவிட்டு அடி வாங்க விரும்பவில்லை என்று கூறுகின்றாய். ஒரு நடைப்பிணமாக சிறிது நாட்கள் அந்த விலகிய உறவை நினைத்து நீ நொந்து கிடந்தாய். நாட்கள் செல்ல செல்ல அவரை சிறிதளவு மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அனைத்து முயற்சிகளிலும் தோற்றே போகின்றாய். இன்று வரை அவரின் நினைவுகளில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் தவிக்கின்றாய். கவலைப்படாதே தங்கமே, உன்னுடைய மன கஷ்டங்கள் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். உன்னை விட்டு விலகி சென்ற அந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னை போல் இவ்வுலகில் என்னை நேசிக்க எவரும் இல்லை என்று கூறப்போகின்றது. உன்னை பிரிந்துவிட்டு அவர் தவித்த தவிப்புகளையும் உன்னிடத்தில் எடுத்துரைக்கப் போகின்றார். மனம் விட்டு பேச போகின்றீர்கள். பிரச்சனை அத்தனையும் சுமூகமாகி மீண்டும் பழைய உறவை தொடர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். வாழ்க்கையில் உன்னை விட வேறு எந்த ஒரு உறவையும் நான் இந்த அளவிற்கு நேசிக்கவில்லை என்று நீயும் கூற, அதே பதிலைத்தான் அவரும் உன்னிடத்தில் கூறப்போகின்றார். உண்மையான நேசம், ஒன்றிணைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்கள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.